படம் போட்டா போல வீடியோ. வணக்கம் சார். நீங்கள் இப்போ சென்னை மாவட்ட கலெக்டரை பார்க்க வந்திருக்கீங்க. எதுக்காக இந்த சந்திப்பு? கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பாணை 2011 மற்றும் 2019 பாரம்பரியமாக கடற்கரையில் வசிக்கக்கூடிய மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் நீண்டகால வாழ்வாதாரத்துக்கான குடியிருப்புக்கான திட்டங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி 13 ஆண்டுகள் ஆகியும் தமிழகத்தில் ஒரு மீனவர் கிராமத்துக்கு கூட இந்த திட்டத்தை வந்து நான் வரைமுறைப்படுத்தலை. இப்போ வந்து வரைவு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடம் வந்து தயாரிக்கக்கூடிய பணிகள் வந்து நடந்துக்கின்னு இருக்குது. இதில் கூட பார்த்தீங்கன்னா கடற்கரையில் மீனவ மக்கள் வந்து படகுகள் நிறுத்தக்கூடிய இடங்கள், வலைகளை உலர்த்தக்கூடிய இடங்கள், பொது பயன்பாட்டு இடங்கள், மீனவருக்கான குடியிருப்பு, கடலில் எங்கெல்லாம் மீன் இனப்பெருக்கம் செய்யுது, மீன் வளம் எங்கே இருக்குது, இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த வரைபடத்தில் வந்து கொண்டு வர்றதுக்கான பணிகள் இப்போ வந்து நடந்துக்கின்னு இருக்குது. ஆனாலும் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மீனவ மக்களோட வாழ்வாதாரத்துக்கான அந்த நீண்டகால குடியிருப்பு திட்டத்துக்கான ஒரு இடங்களை கூட தமிழ்நாட்டில் ஒரு மீனவர் கிராமத்தில் கூட இது வரைக்கும் அந்த திட்டம் வந்து தொடங்கலை அப்படின்றது மிக மிக வருத்தமாக இருக்குது. ஆனால் கடற்கரையில் பார்த்தீங்கன்னா மீனவ மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மீனவர்களை கடற்கரையை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய வகையிலும் அரசு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் மீனவர்கள் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய வேலை வேகமாக நடக்குது. ஆனால் இதே மத்திய மாநில 2 அரசுமே பாரம்பரிய மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கான அம்சத்தை சொல்லி இருந்தாலும் இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்காங்க. அதனால இன்னைக்கு நம்ம நெய்தல் மக்கள் கட்சி சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து உடனடியாக இந்த வரைவு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்தில் மீனவர்களுக்கான நீண்டகால குடியிருப்பு திட்டத்தை வந்து உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் என்றதை வந்து இன்னைக்கு சொல்ல வந்திருக்கோம். இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து ஜம்மபந்தி நடக்கிறதுனால வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. மறுபடியும் 2 நாள் கழித்து நேரடியாக வந்து கொடுக்கறதுக்கும் இப்போ வந்து மாவட்ட ஆட்சியரோட நேர்முக உதவியாளர் அவர்களை வந்து நேராக பார்த்து நம்மளோட மனுவை நம்ம கொடுத்துருக்கோம். இதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 14 கடலோர மாவட்டங்களையும் 14 கடலோர மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து நீண்டகால வாழ்வாதாரத்துக்கான குடியிருப்பு திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் என்றதை வலியுறுத்த இருக்கிறோம். சென்னை மாவட்டத்தில் எத்தனை மீனவ கடற்கரை கிராமங்களுக்கு? சென்னை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணூரில் நெட்டுக்குப்பம் தொடங்கி இங்கே நைனாகுப்பம் வரைக்கும் கிட்டத்தட்ட 70 மீனவர் கிராமங்கள் இருக்குது. சுனாமியில் மிக கடுமையாக பாதிச்சு இருந்தாலும் பெரும்பான்மையாக சென்னையில் வந்து ஒரு மீனவர் கிராமத்துக்கு கூட குடியிருப்புகளை வந்து முறையாக இன்னைக்கு கொடுக்கல. குடியிருப்புகள் கட்டினாலும் மீனவர் இல்லாதவங்களை குடியேற்றுறதுக்கான பணிகள் தான் நடக்குதே தவிர பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மீனவர்களுக்கான திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தலை. உதாரணத்துக்கு திருவான்மியூரில் பார்த்தீங்கன்னா 2010 குடிசைகள்லாம் தீப்பத்தி எரியுது. அதுக்கான மீனவர்களுக்கு புதிய குடியிருப்புகள் வந்து உடனடியாக கட்டித்தரப்படும் அப்படின்ட்டு சட்டமன்றத்தில் சொல்கிறாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் கட்டி கொடுக்கல. அதே இடத்துல மீனவர்களே குடியிருப்புகளை கட்டி வாழலாம் அப்படின்ற முயற்சியை எடுத்தாங்கன்னா சென்னை மாநகராட்சி ஆணையர் வந்து கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பாணை வந்து தடுக்குது என்றார். கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பாணை என்றது பாரம்பரிய மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தான் இருக்கு. எந்த திட்டங்கள் வந்தாலும் மீனவரோட வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில தான் கொண்டு வரணும்னு சிஆர்இசட் சொல்லுது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த திட்டத்துல மீனவர்கள் வந்து கடற்கரையில அனுமதி இல்லாம குடியிருப்புகளை கட்டினாலும் அவங்கள தண்டிக்கிறதுக்கு கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பாணத்துல எந்த இடத்துலையும் சொல்லலை. ஆனா அந்த குடியிருப்புகளை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர மீனவர்களை தண்டிக்கணும்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் வந்து உடனடியாக அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்து மீனவர்களை வந்து ஏதோ கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பாணைய எதிர்ப்பாக வந்து சொல்லக்கூடிய ஒரு இது நடந்திருக்கு. அதனால இதையெல்லாம் நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு வந்து உடனடியாக ஒவ்வொரு மீனவர் கிராமத்திலையும் மீனவர்களுக்கான நீண்டகால குடியிருப்புக்கான திட்டத்தை வந்து உடனடியாக செயல்படுத்தணும். இந்த திட்டத்தை செயல்படுத்தாத வரைக்கும் கடற்கரையில் வேறு எந்த திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் நீண்ட காலமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பட்டாவோ அதுவோ இல்லைன்னா சொல்கிறாங்க நிறைய பேர். அது உண்மையா? உங்களுக்கு பட்டா இல்லாமல் இருக்குது உண்மையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகள் ஆகுது. இன்னைக்கு வந்து பாரம்பரியமாக வசிக்கக்கூடிய கடற்கரையில் பெரும்பான்மையான மீனவர் கிராமங்களுக்கு யாருக்குமே பட்டாவை வந்து எந்த அரசுமே வழங்குறதுக்கு வந்து முன் வரலை என்றது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். இன்னைக்கு எந்த மாவட்டங்கள்ல இருந்தாலும் சரி, எந்த மாநிலங்கள்ல இருந்து தமிழகத்தில் வந்து குடியேறினாங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை விஷயம் உடனடியாக பட்டாவை வாங்கணும்னு தெரியுது. ஆனால் மீனவர்களோட வாக்குகளை வாங்கி மீனவர்களை ஆளணும்னு நினைக்கிறவங்க
இன்னைக்கு எந்த மாவட்டத்திலையும் பாரம்பரியமா வசிக்கக்கூடிய மீனவ மக்களோட அடிப்படை விஷயத்துல ரொம்ப முக்கியம் அந்த கடலோரத்துல வந்து அவங்களுக்கு பட்டா வழங்கணும் என்றது. ஆனா இன்னைக்கும் பெரும்பான்மையான மீனவர் கிராமங்கள் வந்து கடல் புறம்போக்குல தான் இருக்கு. மீனவரை விட்டு ஒரு இடம் கைக்கு வேற மற்றவங்க கைக்கு போச்சுன்னா உடனே பட்டா கிடைக்குது. ஆனா காலங்காலமா வாழக்கூடிய மீனவர்களுக்கு மட்டும் பட்டா வழங்குறதுக்கு எந்த அரசுமே முன் வரலன்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா தெரிவிச்சுக்கிறேன்.